வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேற்று விஜய் சொல்லியிருக்கிறாரு, என்ன எதுனாலும் பண்ணிக்கங்க, என் தொண்டனையும் ரசிகனையும் தொடாதேன்னு இருக்காரு. வீடியோ அதுல வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல எதுவும் இதெல்லாம் வந்துங்க, அவரு இப்பதான் வந்திருக்காரு அரசியல்ல புதுமுகம். ரொம்ப விமர்சனம் பண்ணியாச்சு, எல்லாரும் ஆளாளுக்கு விமர்சனம் பண்றாங்க. அவருடைய நிர்வாகிகள் செஞ்சது, கேட்ட இடங்கள், குறிப்பாக மதுரையில வந்து அம்மா 2010 ஒரு கூட்டம் நடத்தும், அம்மா திடல்னு உங்களுக்கு தெரியும், பாண்டி கோயில் அருகாமையில் லட்சக்கணக்கான மக்கள், ஒரு நாலு 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ரோடெல்லாம் மக்கள். அம்மா வர்றதுக்கே, அந்த திடலுக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஆச்சு. திடலுக்கு வர்றதுக்குங்க விமான நிலையத்தில இருந்து பைபாஸ் ரோட்ல தான் வர்றாங்க, முடியல. அதெல்லாம் மக்கள் நிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருந்துச்சு, கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. இங்க 10,000 பேர் தான் கூடினது. 10,000 பேர் கூடக்கூடிய இடத்துல 25,000 27,000 பேர் தான் கூடியிருக்காங்க. அங்க போய் இவ்வளவு மாதிரி அசம்பாவம் நடந்தது என்பது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கிறது. எனவே ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதை இனிமேல் வந்து இப்ப மாதிரி தாவேகா தலைவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பேருந்துல போய் முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்துக்கு போறது காட்டிலையும் அந்தந்த தொகுதி வாரி போய் சந்திக்கிறான்னு ஒரு இதா இருக்கும். இல்லைன்னா பொதுவான இடத்துல, ஒரு பெரிய இடத்துல திடல்ல போட்டுட்டு அடுத்து வரும்போது, தேர்தல் நெருங்கும் போது அவரு இந்த மாதிரி வந்தாருன்னா அவரை முதல்ல பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்குருவாங்க. இப்ப பச்சளம் குழந்தைகள், எத்தனை குழந்தைய பாருங்க, 7 குழந்தைய 9 குழந்தை, 9 குழந்தைகள். எத்தனை பெண்கள், எத்தனை பேரு? 17 பெண்கள். வயிற்றுச்சலாக இருக்கு. அதை கேட்க இதை போய் நம்ம விமர்சனம் பண்றது சரியா இருக்காது. எனவே அவரை பார்த்து அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கார் ஒரு தலைவர், அதைத்தான் சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல முடியும். ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுற மாதிரி எவன் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் குடும்பமே வழங்காது. யார் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க, யார் செஞ்சிருந்தா இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும். உண்மையிலேயே இது தவறு இழப்புக்கு காரணமா மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்க இருக்கிற காவல்துறை முதன்மை அதிகாரி தான், எஸ்பி தான். இவங்க மீது உரிய நடவடிக்கை. என்னதான் டிஎஸ்பி இவங்க கையை காமிச்சு விட்டாலும் டிஎஸ்பி என்னத முடியும்? அவ்வளவு பெரிய கூட்டத்தை, அது இளைஞர்கள், பாம்பை கொண்டாலும் பாம்பு வந்தா கூட அதை நடுங்க மாட்டாங்க. பாம்பே கையில பிடிச்சி சொல்லட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க முன்னால போய் இவங்கனால என்ன, அவங்க கத்துறதெல்லாம் வீடியோல பார்த்தோம், அப்படியே இதாக தான் இருக்கு. அவர்களுடைய கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன செஞ்சா அந்த அதை காலதாமதமா வந்து ஒரு இது என்ன, இவங்க இடம் கொடுத்தது, இடம் அந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது. ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் கடந்த முறை அங்க வரும்போது கொடுக்க மறுத்துட்டாங்க, கூட்டம் அதிகமாக மறுத்துட்டாங்க. அதே இடத்துல போய் விஜய்க்கு கொடுத்தது காவல்துறை எந்த அளவு அடிப்படையில் கொடுத்தாங்க? அவங்க கேட்ட இடத்த கொடுத்தாலும், கேட்ட இடத்த கொடுத்தோம்னு சொன்னாலும் அது தப்பா கட்டு. இந்த இடத்துல நீங்க கூட்டம் நடத்தினா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும், விரும்பத்தகாத சம்பவம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லி இதை மறுத்து வேற இடத்த, அகலமான இடத்த கொடுத்துருக்கணும். இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு ஆணையம், பிஜேபி ஒரு உண்மை கண்டறியன்னு வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு அவங்க கட்சியில இருந்து அவங்க போட்டிருக்காங்க, அவங்க எம்பி குழு வந்திருக்காங்க. அவங்க உண்மையான விசாரணை ஒரே நாள் ஒரே இதுல ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நடந்துருக்கு. இந்த தேர்தலுக்கு அந்த ஆணையம் அமைத்தது உடனே கூட எப்படி அந்த அந்த நீதி அரசர் நியமிக்கப்பட்டார், என்ன இது, அவர் உடனே வர்றாரு, கல ஆய்வுக்கு வர்றாரு, உடனே பேசுறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. அதுல பார்த்தா சில ஊடகங்கள்ல பார்த்தா முழுக்க டிஎம்கே காரங்கன்னு அதுல போடுறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியாது, காவல்துறைக்கு தான் தெரியும். அதுல எல்லாம் பொதுவா வந்து அதெல்லாம் எப்படி இந்த நீதி அரசரை உடனடியாக நியமிக்கப்பட்டார் என்பது எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கு. இல்ல அது ஒரு குழு அமைத்து அது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு தீவிரமா திரும்பி நான் பிரச்சாரத்தை செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் மன தைரியத்தை என்னங்க, எல்லா தலைவரும் சொல்றதுதான். எல்லா தலைவரும் மக்களை சந்திக்கணும்ன்றதான் நினைப்பாங்க.
ஏப்பா நீங்க இதெல்லாம் போட்டுட்டு எங்க கம்மாய விட்டுறீங்க போல இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப விஜய் விஜய்க்கு தான் இப்ப நீங்க விஜயவே போட்டுக்கிட்டு ஓட்டு ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா, ரீல் வெட்டிட்டு இருந்தீங்கன்னா, நாங்க எங்க மக்களுடைய பிரச்சனைக்கு வந்திருக்கோம். ரோட பாருங்க, கம்மாய பாருங்க. இப்ப அந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு உறுதுணையா இருந்த தலைவர் தலைவரே, நன்றின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் விடுங்க. உட்பட தலைவர் இதுக்கு இந்த கம்மாய்க்கு உரிய தீர்வு கிடைக்கணுங்க. மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர், முதன்மை பொறியாளர் இது முன்னின்று செய்யணும். இல்லைன்னா முதன்மை பொறியாளர் மீதும் உரிய நாங்க வந்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் என்பது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், நான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இப்ப நான் உடனடியாக பார்த்தா கூட பரவாயில்ல. எவ்வளவு நாள் கழிச்சு பார்த்திருக்கேன் பாருங்க. இன்னமும் அதை சீல் செய்யப்படலை. அதனால அது உடனடியாக அதுக்கு மறு ஆய்வு செஞ்சு இது மாதிரி அவர் எந்தெந்த பணிகள்லாம் எடுத்திருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு கம்பெனியை பிளாக் லிஸ்ட்ல கொண்டு வரணும். இது நடவடிக்கை. பணிகள் நிறைவு பெறுவதற்கு முன்னாடியே எல்லாமே கிளம்பிட்டாங்க. செய்தி ஊடகங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பணி இன்னும் 20% பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரளவுக்கு மண்ணை எடுத்து 2 பக்கம் போட்டுக்கிட்டு இருக்க பட்சத்துல தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா இதோட நிலைப்பாடு தான் இப்ப என்ன? அது மழை காலம். நீ நல்ல கேள்வி கேட்டாங்க, நல்ல கேள்வி. இப்ப மழை காலம் நெருங்கிருச்சு. இப்போ நெருக்கோட்டத்தில் இருக்கும். இனிமேல் வரும்போது முல்லை பெரியாறு அணையிலேருந்து தண்ணி சர்ப்ளஸ் வாட்டர் வரப்போகுது. வைகை அணையிலேருந்து திறந்து விட போகிறாங்க. அப்படி வரும்போது எப்படி இந்த பணி நடக்கும்? அது நடக்காது. அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அவர் செய்த பணிகள்லாம் உடனடியாக கள ஆய்வு பண்ணணும். அதிகாரிகள், நிபுணர்கள் கொண்ட குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.